முட்டை மசாலா செய்கிறதுக்கு வெங்காயம் ஒரு 6-7 வெங்காயம், சின்ன வெங்காயம், ஒரு 1/2 ஸ்பூன் சோம்பு, 1/2 ஸ்பூன் மிளகு, 1/2 ஸ்பூன் ஜீரகம், இதை மிக்ஸி ஜாரில் சேர்த்து கொஞ்சம் தண்ணி விட்டு அரைச்சிக்கலாம். முட்டை மசாலா செய்கிறதுக்கு ஸ்டவ்வில் ஒரு வானடி வச்சுருக்கேன். கொஞ்சம் ஆயில் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா காஞ்ச பிறகு ஒரு பட்டை, ஒரு கிராம்பு, சின்னதாக கல்பாசி சேர்த்துக்கோங்க. கருவேப்பிலை கொஞ்சம், வெங்காயம், மிளகு, ஜீரகம், சோம்பு அரைச்ச விழுதை சேர்த்துக்கலாம். கூடவே ஒரு ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கோங்க. ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், ஒரு 1/2 ஸ்பூன் மிளகாய்த்தூள், மல்லித்தூள் ஒரு 1/2 ஸ்பூன், சிக்கன் மசாலா ஒரு 1/2 ஸ்பூன், இதெல்லாம் சேர்த்துக்கோங்க. கூடவே இந்த முட்டை மசாலாவுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ நல்லா வதங்கின பிறகு மிக்ஸி ஜார் கழுவுன கொஞ்சமாக தண்ணி, இந்த மசாலா பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கிரேவி மாதிரி வரதுக்காக கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கோங்க. இன்னும் கொஞ்சம் நல்லா சுண்டி வரணும். அடுப்பு சிம்மில் வச்சு மூடி வச்சுக்கணும். மசாலா பார்த்தீங்கன்னா எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கு நல்லா பார்த்தீங்கன்னா வெளியில் வந்துருச்சு. இப்போ இது கூட 3 முட்டையை பார்த்தீங்கன்னா ஆஃபாக நான் கட் பண்ணியிருக்கேன். இப்போ இது கூட சேர்த்துக்குவோம். ரொம்ப பரட்டி விடாமல் லைட்டாக இந்த மசாலா இது மேலே நல்லா இதில் விட்டு அடுப்பை சுத்தமாக குறைச்சிருங்க. 3 நிமிஷம் மட்டும் இதை அப்படியே மூடி போட்டு வச்சுருங்க. மசாலா பார்த்தீங்கன்னா முட்டையில் இறங்குற வரைக்கும். அவ்வளோதான். இது அப்படியே நல்லா ஒரு பரட்டிங்கன்னா முட்டை மசாலா பார்த்தீங்கன்னா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. அடுப்பை ஆஃப் பண்ணிடுவோம். சைடிஷ் பார்த்தீங்கன்னா முட்டை மசாலா. கண்டிப்பாக நீங்களும் இது போல் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.